உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வார ராசி பலன்கள் காண காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 7ஆம் தேதி 7/2/2025 தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13/2/2025 மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தியை முன்பாக கூற இருக்கின்றேன். அது என்னவென்றால், இது நாள் வரை பல மாதங்களாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகவும் வேதனை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமான குரு பகவான் இந்த வாரம் 11ஆம் தேதி அன்று மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த குரு பகவானுடைய வக்கரத்தினால் எவ்வளவு பாதிப்புகள் நீங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதத்திலுமே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த வக்கர நிவர்த்தி ஆன பின்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே எதிர்பார்த்தது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அது இந்த வாரம் முதல் ஆரம்பம் ஆகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை காண இருக்கின்றோம். ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார், சனியினுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஆட்சி பலமாகத்தான் இருக்கின்றார். அதனால் ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. காரணம், மிக முக்கியமான காரணமாக விளங்கக்கூடியது, உங்கள் ராசியிலே அமர்ந்த குரு தேவையில்லாத பல சங்கடங்களை பல மாதங்களாக தந்து கொண்டிருந்தார். அவர் இந்த வாரத்திலே 11ஆம் தேதி மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தியாக போகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு மிக 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 யோகமான ஒரு வாரமாக அமையப் போகின்றது. அதிகபட்சம் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு சில பிரச்சனைகள் தொடரலாம் முன்பிருந்தவை. மற்றபடி அதற்கு அடுத்தபடியாக அனைத்துமே உங்களுக்கு மிக மிக யோகமாக வரப்போகின்றது. மற்ற நாட்கள் அனைத்துமே இருந்தாலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக கைகூடக்கூடிய ஒரு வாரமாக விளங்கப் போகின்றது. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதே அதற்கு காரணம். அதே போல 2 கூடயம் புதன் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். வாக்குஸ்தான அதிபதி சனியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் வக்ரகதியிலே அமர்ந்திருக்கின்றார். 2 குடையவன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும், அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே எளிதாக கிடைக்கும். ஆனால் வீட்டிலே நிம்மதி இருக்காது. குடும்பத்திலே பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும். காரணம், உங்களது குடும்பஸ்தானத்திலே வக்ரகதியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது. பொதுவாக 2ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்தாலே உங்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் பயணங்களிலே கவனம் தேவை, வாக்குறுதி கொடுப்பதிலே கவனம் தேவை. தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை நீங்கள் பேசியே விலைக்கு வாங்கி விடுவீர்கள். ஏற்கனவே 11ஆம் தேதி வரை உங்களுக்கு குரு உங்கள் ராசியிலே வக்ரகதியாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் கவனத்தில் கொண்டால் அடுத்து வரக்கூடிய விஷயங்களுமே உங்கள் நன்மையாக மாறிவிடும். குறிப்பாக 11ஆம் தேதி வரை தான் இந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனைகள், பேச்சுவார்த்தையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 11ஆம் தேதியோடு தீர்ந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக அந்த 2ஆம் வீட்டிலே செவ்வாய் வக்ரகதி இருந்தாலும் கூட உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு உங்களை வழிநடத்தி சென்று விடுவார். யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை உள்ளிருந்து உணர்த்தி விடுவார். அதனால் நீங்கள் வார்த்தைகளிலே கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகள் விலைக்கு வாங்கி விடாதீர்கள். தன வரவுகளிலே கவனம் தேவை. வந்த பொருளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக உங்கள் லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றதால் உங்கள் எண்ணமும் சிந்தனையும் லாபத்தை நோக்கி தான் இருக்கும், நன்மையை நோக்கி தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது வந்து சேர்கின்றது நமக்கு பிரச்சனைகள் ஏன் என்று உங்களுக்கே தெரியாது. காரணம்,
இந்த செவ்வாய் வக்ரகதியில் அமர்ந்திருப்பது தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தன வரவுகளை நீங்கள் பத்திரமாக, ஏனென்றால் உங்களுடைய இருப்பு தங்கக்கூடாது, ஏதாவது ஒரு வகையிலே அதை பிடுங்கி வெளியில் கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த 2ஆம் வீடு பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. அதனால் இருப்புகளை தக்க வைத்து கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் 2 குடையவன் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் 3 குடையவன் சந்திரன் உங்களுக்கு ராசியிலே உச்சபலம் அடைந்திருக்கின்றார். ராசியிலே உச்சபலம் அடைந்து உங்களுக்கு முதல் 2 நாட்கள் அருள்வாளிக்கின்றார். அதனால் அந்த 2 நாட்கள் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் தைரியமாக மேற்கொண்ட விஷயங்களின் மூலியமாக எதற்கும் தயங்காமல் நீங்கள் துணிந்து நின்று காரியங்களை முடித்ததற்காக உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இது அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் தான் இந்த ஒரு சூழ்நிலை. அதே போல எதையும் முடிக்க முடியாத விஷயத்தை கூட என்னால் முடிக்க முடியும் என்று முன்னின்று அந்த முதல் 2 நாட்கள், இந்த வாரத்தில் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். அதுக்குரிய பலனையும் உங்கள் கைமேல் நீங்கள் பெறுவீர்கள். அந்த 2 நாட்கள் உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான நாட்களாக வழங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த 2 நாட்களுமே கவனம் செலுத்தி நீங்கள் அதை வீணடித்து விடாமல் கவனமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு 12ஆம் தேதிக்கு மேல் 12, 13 மிகுந்த அற்புதமான நாட்களாக விளங்கும். ஏனென்றால் அந்த 11ஆம் தேதி வரை குரு வக்கரத்திலே இருப்பதால் உங்கள் ராசியிலே வக்கர நிவர்த்தி அடைந்த பின்பு அந்த மீதமுள்ள அந்த 2 நாட்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு நாட்களாக மாறிவிடும். அதே போல உங்களுக்கு 4 குடையவன் சூரியன் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 9ஆம் இடத்திலே அமர்ந்து செவ்வாயின் சாரத்திலேயே அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் இந்த வாரம் வக்கரத்தில் இருக்கின்றார். செவ்வாயின் சாரத்திலே 4 குடையவன் சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்கின்றார். இந்த ரிஷப ராசி நண்பர்கள் தாய் தந்தையினுடைய உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. அதே போல தாய் தந்தையர் விஷயங்களுக்காக நீங்கள் அரசியல் சார்ந்த பிரச்சனையோ அரசு சார்ந்த பிரச்சனையோ எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்திலே இருக்கின்றது. முக்கியமாக சிலருக்கு காவல்துறையின் மூலியமாக கூட சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்காக அவர்களுக்கு நீங்கள் சில செலவினங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் வந்துவிடும். அதனால் அவர்கள் உடல்நலத்திலே முக்கியமாக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஏனால் செவ்வாய் வக்கரகதியிலே இருந்து சூரியன் அந்த நட்சத்திரக்காலில் அமர்ந்தால் நிச்சயமாக சில இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் முக்கியமாக பண இழப்புகள், செலவினங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல அவர்களுக்கு பயணங்களிலே ஏதாவது காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் அவர்களை நீங்கள் அதிக தூர பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று அறிவுரை கூறுவது நல்லது. இருந்தாலும் சூரியன் இந்த வாரம் ஒரு சனியினுடைய வீடு என்பது ஒரு பகை வீட்டு. அந்த பகை வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த வீட்டிற்கு அதிபதி ஆட்சி பலமாக இருக்கின்றார். எனவே செவ்வாயின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு துன்பங்களையும் துயரங்களையும் நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சனி பகவானை வழிபட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அந்த சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார். சனிதான் துன்பங்களை இவர்களுக்கு தரக்கூடியவராக விளங்குவதால் சனிக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தாய் தந்தையர் உடல்நல ஆரோக்கியம் மேன்மையடையும். அவர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உதாரணத்திற்கு தாய் தந்தை யாரிடத்திலாவது ஒரு சண்டை சச்சரவுகளை பிரச்சனைகளை கூட விலைக்கு வாங்கலாம். இந்த சனி வழிபாட்டின் மூலியமாக அவர்களுக்கு அது தீர்ந்துவிடும். அவர்களே சென்று நேரடியாக வழிபாட்டால் மிகவும் நல்லது. அவர்கள் போக முடியவில்லை என்றால் நீங்கள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வது மிகவும் நல்லது. இது அவர்களுக்கு நன்மை செய்யும். அதே போன்று 5 குடையவன் புதன் உங்களுக்கு சனி பகவானோடு இணைந்து 10ஆம் இடமான தொழிற்சாலத்திலே அமர்ந்திருக்கின்றார். 5 குடையவன் ஒரு முன்னோர்களுக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர், மகாலட்சுமி வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் புதன்.
சனியுடைய நட்சத்திரக்காலுக்கு சனிக்கு அருகிலே அமர்ந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்றார். அந்த புதனும் இந்த வாரத்திலே உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வெளிப்பயணங்கள், அலைச்சல்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூர்களுக்கோ சிலருக்கு வெளிநாடுகளுக்கோ கூட செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. முக்கியமாக பெரிய தொழில் இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. இந்த வாரத்தில் இதை பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக செல்லுகின்ற காரியம் வெற்றிகரமாக அமைந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரலாம். அதன் மூலியமாக பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் அடைந்து ஒரு அற்புதமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். சனியினுடைய வீட்டுக்குள்ளே சென்றிருக்கின்ற புதன் சனியினுடைய அதிகாரத்துக்கு உள்ளே வந்து விடுவார். அதனால் சனி என்பவர் அலைச்சல்களுக்கும் வெளியூர் தொடர்புகளுக்கும் ஒரு அதிகாரியாக விளங்கக்கூடியவர். அதனால் வெளி பயணங்கள் மூலியமாக தொழில் ரீதியாக இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஆறுக்குடையவன் சுக்கிரன் 12ஆம் லாபஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஆறுக்குடையவன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருப்பதால் எதிரிகளிடம் இருந்து வரக்கூடிய தனவரவுகள் அதிகமாக கிடைக்கும். நண்பர்களை விட எதிரிகளிடமிருந்து இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். வழக்குகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். அதனால் எதிரிகளை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு வரக்கூடிய பகைகள் விலகி நன்மையாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏழுக்குடையவன் செவ்வாய் இந்த வாரம் வக்ரகதியிலே 2ஆம் இடத்திலே வந்து சஞ்சாரம் செய்கின்றார். அதனால் நண்பர்கள் மூலியமாகவும் சரி, சொந்தங்கள் மூலியமாகவும் சரி, பெண்களுக்கு கணவன் மூலியமாகவும் ஆண்களுக்கு மனைவி மூலியமாகவும் சில பிரச்சனைகளும் தொந்தரவும் வரலாம். அது எப்படி வரும் என்றால் உங்களுடைய பேச்சின் மூலியமாக வார்த்தைகளை விடாமல் பேசி பேசி அதை வழக்காக மாற்றி அதன் மூலியமாக பிரச்சனைகளாக உருவாகி அது பெரிதாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நாவடக்கம் தேவை. கவனமாக இருப்பது சொந்த பந்தங்களிடத்திலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, மனைவி இடத்திலும் சரி, கணவனிடத்திலும் சரி கவனமாக இருந்தால் இந்த வாரம் நீங்கள் தவிர்க்கலாம். 8 என்று சொல்லக்கூடியவர் குரு வக்ரகதியிலே இருந்து ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் இந்த கடந்த காலங்களிலே உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் பல தொல்லைகள் உங்கள் அனுபவித்து கொண்டுதான் வந்திருப்பீர்கள். அவை அனைத்துமே இப்பொழுது நிவர்த்தியாக போகின்றது. அது அனைத்தும் இப்பொழுது நிவர்த்தியாகி உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேலே நன்மையாக மாறப்போகின்றது. மருத்துவ செலவுகள் அனைத்தும் தீரப்போகின்றது. அலைச்சல்கள் மூலியமாக வந்த வீண் செலவுகள் குறையப் போகின்றது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகின்றது. ஆண் பெண்கள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்திலே கிடைக்கின்றது. முக்கியமாக சிறுவர்கள் விளையாடும் பொழுதோ அல்லது பள்ளிக்கு சென்று வருகின்ற பொழுதோ அடிபட்டு கைகாலிலே ஒரு காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் முன்பு. அது எல்லாம் இனிமேல் உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. தாராளமாக இனி தைரியமாக நீங்கள் பிள்ளைகளை வெளியில் அனுப்பலாம். ஏனென்றால் கிரகங்கள் மூலியமாகத்தான் எந்த ஒரு பிரச்சனையும் நிகழும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிமேல் வரக்கூடிய அனைத்தும் நன்மையாக இருக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே 9 குடையவன் சனி நல்ல நிலைமையில் இருக்கின்றார். 9ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சாரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். தகப்பன் மூலியமாகவும் சரி, குலதெய்வத்தின் அருளாலும் சரி, நீங்கள் பல காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக தந்தை வழியில் இருக்கின்ற தொழில்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் கைகளுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது தந்தையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இது எல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தொழில் செய்வதற்காக உங்கள் தகப்பனாரிடம் முதலீடுகள் கேட்டிருந்தால் இந்த வாரம் நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக தந்து விடுவார். ஏனென்றால் சனி கொடுக்கக்கூடியவர். சனி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்திலே சனி 10 குடையவன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். மேலே குறிப்பிட்டது போல அனைத்து துறையை சார்ந்தவருக்கும் மிக மிக யோகமான நேரம். அதே நேரத்திலே
அரசியல் துறை சார்ந்தவர்கள், ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரப்போகின்றது. விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி மிக அற்புதமான நேரம். அதே போல மருத்துவத்துறையிலே அறுவை சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான அறுவை சிகிச்சையெல்லாம் நீங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மருத்துவத்துறை இந்த வாரம் மிகுந்த நன்மையிலையும் லாபத்தையும் அடையும். மருத்துவத்துறை, அந்த மருந்துகள் சம்பந்தமான விற்பனைத்துறை அனைத்துமே இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான பொருளீட்டி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதே போல புதிய தொழில்கள் உருவாவதற்கு இப்பொழுது அஸ்திவாரம் போடுவதற்கோ அடித்தளம் இடுவதற்கோ ஒரு நல்ல வாய்ப்புகள் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. அதேபோல் லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்து உங்கள் எண்ணத்தையும் சிந்தனையையும் வெற்றி மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது கிரகம் சுக்கிரன். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு எண்ணமும் சிந்தனையும் பயணங்கள் வெற்றியை தரும். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நல்லவையாக இருக்கும், 4 பேருக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக அமையப் போகின்றது. 12 குடைவன் செவ்வாய் தனஸ்தானத்தில் அமர்ந்து வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார். சிலருக்கு நீண்ட நாட்களாக வராத ஒரு தொகை, வராத பணங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே வந்து உங்களுக்கு இருப்பிடமான, உங்களுக்கு பெட்டகமாக விளங்கக்கூடிய இடத்திலே வந்து அமரப்போகின்றது. நீண்ட காலங்களாக இழுத்து கொண்டிருந்த பல விஷயங்கள் தனவரவாக மாறி உங்கள் தனஸ்தானத்திலே வந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஆனால் செவ்வாய் வக்கரகதியில் இருப்பதால், 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பதால் சிறிய தடங்கல்கள் ஏற்படலாம். ஆனால் தடை செய்ய முடியாது, கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனி பகவானை வழிபட்டு நீங்கள் மிகுந்த நல்ல காரியங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி எண்கள்: முதல் 2 நாட்கள் 2ஆம் எண், அடுத்து 11ஆம் தேதி மாலைக்கு மேலே 3ஆம் எண். இந்த 2 எண்களுமே உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ராசியான எண்கள். பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.